இப்பயும் பிக் பண்ணி சாப்பிடலாம். ரசிக்கிறதுக்கும் ஒரு எஸ், இது வந்து ஆப்பிள் தான். அமெரிக்காவில் வந்து பே ஏரியா, கலிஃபோர்னியா, சிலிக்கன் வேலின்னு சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடியது வந்து ஃபேஸ்புக், மைக்ரோசாஃப்ட், கூகுள், ஆப்பிள். இந்த ஆப்பிள் இல்லை நான் சொல்கிறது, தி ஆப்பிள் கம்பெனி, ஐஃபோன் இன்வென்டட் பண்ணின ஆப்பிள் கம்பெனி. ஸோ எஸ், இது வந்து ஆப்பிள் தான். இன்னும் ரெடி இல்லை, பட் இட் இஸ் வெரி ஸ்வீட். இது வந்து ஐ வில் எக்ஸ்பிளைன் டு யூ ஆஃப்டர். ஸோ இது தான் ஞாபகம் வரும் இல்லையா? பிக் நேம்ஸ் லைக் சான் ஃப்ரான்சிஸ்கோ, சிலிக்கன் வேலி, துபாய் அப்படின்னுலாம் ஞாபகம் வரும்போது உங்களுக்கு பெரிய பெரிய ஸ்கை ஸ்கேப்பர்ஸ், அதாவது பெரிய பில்டிங்ஸ் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஆனால் நான் வந்து ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு ஆள். ஸோ நான் வந்து ஒரு பெரிய சிட்டியில் வாழ்ந்துட்டு வந்தாலும் எனக்கு மிகவும் பிடிச்ச விஷயம் வந்து ஃபெமிலிக்கு அடுத்தது வீட்டு தோட்டம் தான். காரணம் வந்து லைஃப் வந்து வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல். யார் பார்த்துட்டு இருக்கிறீங்களோ எல்லாருக்கும் வந்து பலவிதமான கஷ்டங்கள், நஷ்டங்கள், ஸ்ட்ரெஸ் வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் எனக்கு மிகவும் பிடிச்ச விஷயம் வீட்டுக்கு வந்து ஃபெமிலியோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வெளியில் வந்து இயற்கையை பார்த்து ரசிக்கிற ஒரு ஆள் நான். ஸோ ரசிக்கிறதுக்கும் ஒரு அழகான இயற்கை ஒன்று கட்டாயம் தேவை. ஸோ இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறது வந்து எங்களோட வீட்டு தோட்டம். நீங்கள் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில் என்னுடைய சொந்த வீட்டு தோட்டம். ரெடியா? வாங்க பார்க்கலாம். ஸோ நான் வந்து சொன்ன மாதிரி வீட்டிலேருந்து வெளியே வந்தால் எங்களோட பெல்கனியில் இதை மாதிரி வியூஸ் ஒன்று தான் கிடைக்கும். அது வந்து ஹென்ரிகோ மலை. ஸோ இது வந்து சம்மர் சீசன் சொன்னதால், அதாவது சூடு காலம் தொடங்கி இருக்கிறதால அந்த மலை பிரதேசம் வந்து எல்லோவாக இருக்கும். பெரிய பெரிய மரங்கள் மட்டும்தான் க்ரீனாக இருக்குது. ஸோ டூரிங் வின்டர் சீசன், அதாவது ஜனவரி, ஃபெப்ரவரி எல்லாம் வந்து அதுக்கு மேலே நீங்கள் ஐஸ் பார்க்கலும். ஒன்லி 30 மினிட்ஸ் தான் வீட்டில் இருந்து. ஸோ எவ்ரி இயர் வந்து நாங்கள் வி யூஸ் டு ட்ரைவ் ஓவர் தேர். இது எங்களோட பெல்கனியில் உள்ள பூச்செடிகள். பேர் வந்து கேட்கவானம். இது வந்து ஒரு சர்க்குலன் பிளான்ஸ் தான். காரணம் வந்து கலிஃபோர்னியாவில் சர்க்குலன் பிளான்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். காரணம் வந்து மழை காலம் வந்து குறைய இருக்கிறதால எங்களுக்கு வந்து வி நீட் மோர் வாட்டர். ஸோ வி ட்ரை டு கீப் இந்த மாதிரி பிளான்ஸ் நல்லா இயர் அரவுண்ட் வந்து பச்சையாக இருக்கும். இது வந்து கோன் இருங்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சது. இது வந்து சன்ஃப்ளவர். ஸோ மொட்டு பார்க்கலும். ஆனால் வித்தின் 3 வீக்ஸ் வந்து இந்த மொட்டெல்லாம் வளர்ந்து, இந்த மொட்டெல்லாம் வந்து மலர்ந்து அழகான பெரிய சன்ஃப்ளவர் எங்களோட பெல்கனிலே இருக்கும். இது வந்து அவக்காடோ பிளான். இந்த சன் வந்து பிளான் பண்ணிக்கிறார். அதை விச் ஐ ஹாவ் டு சேஞ்ச் பண்ண வேணும். இந்த பிளான் இந்த இதில் இருந்து எடுத்து கீழே ஒரு நிலத்தில் நாட்ட வேணும். இல்லைன்னு சொன்னால் இது வந்து நாட் இனாஃப் இந்த பாட்டுக்கு வந்து. ரோசஸ் மாதிரி உள்ள சர்க்குலண்ட் பிளான்ஸ் தான். இந்த மாதிரி பிளான்ட்டுக்கு வந்து மிச்சம் தண்ணீர் தேவையில்லை. ஸோ நோ நீட் டு வாட்டர் எவ்ரி டே. ஒன்ஸ் அ வீக் வந்து நீங்கள் வாட்டர் பண்ணினாலே போதும். இதுக்கு இந்த லைட்ஸ், இந்த பல்பெல்லாம் வந்து சோலார் தான். நைட்டில் வந்து இதெல்லாம் வந்து பிரைட்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். ஸோ இப்படி கீழே போனோம்னு சொன்னால் இது வந்து நாங்கள் பேர்ட்ஸுக்கெல்லாம் வந்து சீட் போட்டு வைப்போம். ஸோ இன்றைக்கி ஆல்ரெடி மார்னிங் ஃபில் பண்ணினேன், அதெல்லாம் ஆல்ரெடி ஃபினிஷ். ஸோ அகெயின் இந்த மார்னிங் நாளைக்கு வந்து ஃபில் பண்ண வேணும். என்ன சொன்னால் அதெல்லாம் எங்களோட ஃபேமிலி மாதிரி டெய்லி வருவாங்க, சாப்பிடுவாங்க, போவாங்க. ஸோ அதுக்கும் நாங்கள் சாப்பாடு போட்டு தான் ஆக வேண்டும். ஸோ இது வந்து லெமன் பிளான்ட். இது வந்து சீசன் இல்லாதனால யூ கேன் see ஸ்டில் நம்ம ஒன்று இருக்குது. ஸோ எங்களுக்கு தேவையான லெமனாக இருக்கலாம், லைமாக இருக்கலாம், நான் பிளான் பண்ணி. ஸோ இந்த ட்ரீக்கு வந்து 7 இயர்ஸ் ஆகுது. ஸோ ஆஃப்கோர்ஸ் நாங்கள் வந்து எவ்ரி இயர் வந்து ப்ரூன் பண்ணுவோம். அப்போ நல்ல லெமன் கிடைக்கும். ஒரு 25-30 லெமன் போல் இருக்கும் அந்த சீசனுக்கு. ஸோ இது வந்து ஜப்பனீஸ் ரோஸ். இது வந்து மிகவும் அடர்த்தியாக வளரக்கூடிய ஒரு பிளான்ட்னு சொல்லும். இது வந்து ஜப்பனீஸ் மேப்பிள். இது வந்து அழகுக்கு நாட்டக்கூடிய, ஆல்சோ ப்ரைவசிக்கு வந்து ஒரு சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த எங்களோட நெய்பர்ஸ் வந்து யாருக்கும் எங்களோட வீடு வந்து விளங்காது.
காரணம் வந்து அவங்களும் மரம் வந்து நாட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் அது புதுசாக நாட்டின மரம் அவங்களோட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. பாருங்கள், இன்றைக்கி வந்து நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணினேன். இன்றைக்கி மார்னிங் at 6:30 மோர் தென் ஹாஃப். முக்கியமாக வர பறவைகள் வந்து இதுக்கு வந்து பீஜன்ஸ், ப்ளூ ஜேஸ், அது மாதிரி பறவைகள் வந்து தான் எல்லாம் சாப்பிடுவாங்க. இது வந்து இந்த லைம் ட்ரீ. ஓகே, நான் சொன்ன மாதிரி இது வந்து சீசன் இல்லை. இந்த லைம் ட்ரீயில் மிச்சம் லைம்ஸ் வரும். காரணம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒன்று இருக்குது இங்கேயும் லைம் இருக்கும் காலத்தில் வந்து மாதத்தில் வந்து நாங்கள் வீட்டுக்கு லைம் ஷாப் பண்ணுறதே இல்லை. என்ன சொன்னால் இதுக்கு தேவையான லைம் எல்லாம் வந்து எங்களோட மரத்துலேயே கிடைக்கும். அடுத்தது வந்து முக்கியமாக ஆப்பிள் ட்ரீஸ். இது வந்து ஜப்பனீஸ் ரெட் ஆப்பிள் தான். ஸோ ஒரு மாதம் 2 மாதத்தில் வந்து கொஞ்சம் பெருசாக வரும். ஆனால் இதெல்லாம் வந்து ரெட் ஆயிரும். இப்போ எடுத்து சாப்பிட்டு பார்த்தாலும் நல்ல ருசியாக தான் இருக்கும். ஸோ இட் இஸ் ரெடி டு ஈட். ஆனால் நாங்கள் வந்து வெயிட் பண்ணுவோம் until ஜூலை. ஸோ இது வந்து ஒரு ஊஞ்சல், ஒரு ஸ்விங் உண்டு. காரணம் வந்து நிம்மதியாக ஒரு பறவைகள் சவுண்டோட இருந்துட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு ஈவினிங்கில் சூப்பராக இருக்கும். இந்த மரம் வந்து சொல்கிறது ஆப்ரகாட். நீங்கள் ஆப்ரகாட் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. ஸோ இட் இஸ் ரெடி ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் வீக். எல்லாம் இதை வந்து பிக் பண்ணிடலாம். இப்போயும் பிக் பண்ணி சாப்பிடலாம், ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ ஆப்ரகாட் வந்து உங்களுக்கு ஆப்ரகாட் பாய் செய்யலாம், ஆப்ரகாட் ஜேம் அதெல்லாம் செய்யலாம். நெக்ஸ்ட் வீக் வந்து இதெல்லாம் வந்து பிக் பண்ணி வி கேன் ஈட் எவ்ரி திங். என்ன சொன்னால் ஸோ மச் பார்த்தீங்கன்னா மேலேலாம் இருக்குது. ஸோ வி கிவ் டு ஃப்ரெண்ட்ஸ். It's all free by the way. இது வந்து ஹேசல் நட்ஸ். இந்த ட்ரீ வந்து ஹேசல் நட் ட்ரீஸ்னு சொல்லுவாங்க. இங்கால எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் மாதுளை, பொமக்ரானட். இது வந்து மேண்ட்ரின், அதாவது ஒரு ஒரேஞ்ச் வகையில் சார்ந்த ஒரு ஒரேஞ்ச் தான். ஸோ மேண்ட்ரின் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ there we go. இது வந்து பிரசீலியன் குவாவா, பிரசீலியன் பேரக்காய், கொய்யா சூப்பராக இருக்கும். நல்ல வாசம், நல்ல இனிப்பு அப்படி இருக்கும். ஸோ நாங்கள் இப்படியே வந்தோம்னு சொன்னால் எங்களோட பசங்களுக்கு ஒரு ப்ளே ஹவுஸ் ஒன்று பில்ட் பண்ணினோம். 2 ஸ்லைட்ஸ், அழகான ஒரு வீடு, 2 ஸ்விங்ஸ். அங்கே பார்ப்பீங்களே, அதுக்கு சொல்கிறது வந்து கெசிபோன்னு சொல்லி, அதுக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து அடுத்த முறையில் வரும். பிஃபோர் தட் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க இந்த கெசிபோ உள்ளுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி. ஓகேயா? ஸோ எனிஹவ் ஐ வாண்ட் டு சர்ப்ரைஸ் யூ வித் ஒன் திங். என்ன சார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த மரம் இருக்குது தானே, இந்த மரம் நான் நினச்சேன் ஒரு காட்டு மரம்னு சொல்லி. ஆனால் இதுதான் அமெரிக்காவில் பிளாக் பெப்பராம், அதாவது மிளகு இருக்குல்ல, மிளகு. ஸ்ரீலங்காவில், இந்தியாவில், சவுத் ஏஷியாவிலெல்லாம் வந்து மிளகாய் இருந்தால் ஒரு கொடியில் தான் வளரும். ஆனால் புதிதாக தான் எனக்கு கேள்விப்பட்டுச்சு இந்த மிளகு வந்து இது தான் பிளாக் பெப்பராக நாங்கள் அமெரிக்காவில் வாங்குறோம்னு சொல்லி. ஸோ சூப்பராக ஸ்பைஸியாக பார்த்தீங்கள, மிளகு மாதிரி இருக்குது, மிளகு தான். ஸோ இதுதான் பிளாக் பெப்பர். ஸோ அப்படிங்கிற வந்தீங்கன்னு சொன்னால் இந்த பர்பிள் கலர் ஃப்ளவர் ட்வைஸ் அ இயர் இந்த ஃப்ளவர் வந்து உங்களுக்கு பார்க்கலும். ஸோ அடுத்தது நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறது கிரேப்ஸ் வைன்ஸ், அதாவது திராட்சை பழங்கள். ஸோ இதுக்கு வந்து இன்னும் 2 months போல் எடுக்கும். திராட்சை அந்த நரி பார்த்த திராட்சை இது இல்லை, இது வந்து உண்மையான திராட்சை பழம் கொடிகள். இது வந்து புளிப்பும் இல்லை, இதுதான் வந்து திராட்சை பழம், அதாவது கிரேப்ஸ். தமிழாக சரியாக தானே சொன்னேன். ஸோ எஸ், வி ஹாவ் அதெல்லாம் கூட எங்களோட தோட்டத்தில் நான் வந்து நட்டிருக்கின்றேன். ஸோ அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நான் சொல்கிறது பரகுலான்னு சொல்லி, அதாவது ஒரு ஸ்டேர்ஸ் எங்களோட மேலே ட்ரைவேக்கு போகிறது. இதை மாதிரி
கொடி வளர்ந்த மரம் உண்டு. ஸோ ஒரு சைடில் இருந்து என்னோடய வீட்டு தோட்டத்தை பார்த்தா இதை மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பிளாக் பேப்பர் ட்ரீன்னு சொன்னேன் இல்லையா, இது தான் அந்த பிளாக் பேப்பர் ட்ரீ. 2 ட்ரீஸ் இருக்குது. அகெயின் யூ ஆல் வெயிட்டிங் என்ன இந்த உள்ளுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி. அதுக்கு சொல்கிறது வந்து கெசிபோ. ஸோ வில் வெயிட் அண்ட் சி. இந்த மரங்கள்லாம் வந்து ஒரு ப்ரைவசிக்காக நட்டிருக்கிற ஒரு மரம், பிளான் பண்ணிக்கிற மரங்கள் தான். என்றாலும் வருஷத்துக்கு ஒருக்கா பூக்கள் வரும். இதுவும் சேம் ட்ரீ தான், ஆனால் நல்ல புஷ்ஷாக அழகா. ஊட்டிக்கு போனால், ஸ்ரீலங்கார நுவரலிக்கு போனால் இதை மாதிரி ட்ரீஸ் தான் நீங்கள் பார்ப்பீங்க. இதெல்லாம் வின்டரில் வளர்றது தான். ஸோ எஸ், காடு மாதிரி இருக்குது தானே. இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த ஒன் லைஃப் யூடியூப் செய்கிற நசீர் தான் காரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு. ப்ளீஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அமெரிக்காவில் என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டும், என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பார்க்க வேணும்னு சொல்லி. ஸோ 15 வருஷம் அமெரிக்காவில் நான் லீவ் பண்ணுறேன் ஃபேமிலியோடு. ஐ பி வெரி ஹாப்பி டு ஷேர் எனி இன்ஃபர்மேஷன். அதாவது ஏண்ட நாலேஜை உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து மிகவும் சந்தோஷம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோட சேனலை ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.